பாரு கண்ணா, எனக்கு எது நல்லதும் தெரியும், எது கெட்டதும் தெரியும், எது தர்மம் தெரியும், எது அதர்மம் தெரியும், எது செஞ்சா புண்ணியம் தெரியும், எது செஞ்சா கர்மம் தெரியும். ஆனால் செய்ய முடியல, நான் செய்ய மாட்டேன். அங்கே அர்ஜுனன் சொல்லி ஒருத்தர் இருக்கான், அவன் நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது, எது செய்யணும்னு தெரியாது, எது செய்யறதும் தெரியாது, அவங்ககிட்ட போய் நீ சொல்லு அப்படின்னு துரியோதனா. அர்ஜுனன் வந்து நிஜமா அவன் வந்து எல்லாமே சரண்டர் ஆயிட்டான், அவன் ஆத்மாவும் சுத்தியா இருந்தது. அதனால்தான் கிருஷ்ணா அந்த சொன்னது எல்லாமே அவருக்கு வந்து பகவத்கீதை அவர்கிட்ட சொன்னாங்க. ஸோ ஒரு விதத்துல நாம எல்லாரும் துரியோதனர்கள் தான். நமக்கு தெரியும் எது நல்லது செய்யணும், எது கெட்டது செய்யணும் சொல்லி, ஆனா செய்ய மாட்டோம். பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரியும், பொய் சொல்லுவோம். அவன் மோசம் பண்ணக்கூடாதுன்னு தெரியும், மோசம் பண்ணுவோம். ஆசை பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம், ஆசைப்படுவோம். ஸோ துரியோதனங்களா இல்லாம நாம் வந்து அர்ஜுனங்களா மாறினா நம்மளுடைய ஸ்டேட்டஸை, நம்மளுடைய இதை கடவுளுக்கு திஸ்டிங் போகலாம். யோகானந்தர் அந்த மாதிரி ஒரு மகான்கள் பிறக்கிறது வந்து ரொம்ப அபூர்வம். அது ஆண்டவருடைய அருளால் அவங்க பிறக்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது எல்லா திஸ்டிங் போயிட்டு போது ஒரு பெரிய செவரு, அந்த செவர் மேலே ஏறுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. சில பேர் தான் அந்த அந்த செவர் மேலே ஏற முடியும். அந்த செவர் மேலே ஏறிட்டு ஒரு ஏறுறாங்க, ஏறிட்டு அந்த பக்கம் பார்த்துட்டு ஓ மை காட் அப்படின்னு சொல்லி ஜம்ப் பண்ணிடுவாங்க. இன்னொருத்தர் ஏறுவான், ஏறிட்டு ஓ மை காட் வாட் எ சீன் ஆஃப் டபாரி குதிச்சிடுவாங்க. கீழே என்னையா இது ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, எதுக்குற மேல அப்படியே குதிச்சிடுவான். பார்த்தா மேலே போறா, ஓ மை காட் வாட் எ சீன் அப்படி குதிச்சிடுவாங்க. இதுல வந்து ஒருத்தன் மேலே வந்தான். அது மேலே வந்துட்டு இது என்னென்ன இருக்கு, இப்படி இருக்கு, அங்க இது தெரியுது, அங்க குளம் இருக்கு, அங்க அரண்மனை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு செயின்ட். எத்தனையோ செயின்ஸுங்க. சில செயின்ஸ் வந்து அவங்க ஆத்ம சாட்சாத்காரத்தை ரியலைஸ் ஆன பிறகு வெளியே சொல்ல மாட்டாங்க, அப்படியே ஆண்டவனுடைய ஐக்கியமாயிடுவாங்க. சில பேர் அங்கே வந்து உட்காந்துட்டு இப்படி இப்படி இருக்கு, இப்படி இப்படி செய்யணும், இப்படி இப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் கீழே இறங்கி வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து உங்களையும் கூட்டிட்டு போய் மேலே போய் அந்த பக்கம் விடுவாங்க. அந்த கேட்டகரி தான் பரமஹம்ச யோகானந்தர்.